ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா vs ஆஸ்திரேலியாவுக்கான பிஜிடி சீரிஸ் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. பிஜிடி சீரிஸ் ஆஸ்திரேலியா 3-1 அப்படின்னு ஈஸியாகவே வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்தியா நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டான ஹோம் சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் ஆகிட்டு தான் பாரத கவாஸ்கர் ட்ராஃபிக்கு என்ட்ரே ஆனாங்க. பட் இந்த சீரிஸும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு போகல. இந்தியா WTC ஃபைனலுக்கான அந்த சான்சஸ்லேருந்தும் ஆல்மோஸ்ட் இல்லை எலிமினேட் ஆகிட்டாங்க. அதில் எந்த டவுட்டும் வேணாம். இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா கூட 2 மேட்சும் தோத்தாலும் இந்தியா எந்த மேட்சும் இந்த சீரீஸில் அட்லீஸ்ட் கடைசி 2ல் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருந்தால் கூட சான்சஸ் இருந்திருக்கும். இப்போ அந்த சான்சஸ் இல்லை. இந்தியா இந்த சீரீஸை ஏன் லூஸ் பண்ணாங்க, இந்தியாவுக்கு இதுக்கப்புறம் வரப்போகிற சீரீஸில் இந்தியா என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை மோட்டி ஷாப்பிங். பை மோட்டி ஷாப்பிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் காமர்ஸ் வெப்சைட் தான். எப்படி அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் நமக்கு வீட்டுக்கு தேவைப்படுற ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் அண்ட் கிராசரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் பை மோட்டி ஷாப்பிங்லேயும் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். பைமோட்டி ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் தராங்க. நீங்கள் அதர் காமர்ஸ் வெப்சைட்ஸ் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதை கம்பேர் பண்ணிங்கன்னா பைமோட்டி ஷாப்பிங்கில் இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் உங்களுக்கு சீப்பாகவே கிடைக்கும். மினிமம் ஒரு 1 ரூபீலேருந்து 50 பைசா பார்த்தீங்கன்னா அதை விட இதில் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் டெலிவரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டான டெலிவரியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எல்லோரும் மறக்காமல் பைமோட்டி ஷாப்பிங்கை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கான டாபிக்குள்ளே வந்துடுவோம். இந்தியா பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 10 இயர்ஸ் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை தோற்றுருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை இந்தியா வின் பண்ணியிருந்தாங்க, இல்லை மேட்சை இந்த சீரீஸை ட்ரா பண்ணி இவங்களே சஸ்டெயின் பண்ணியிருந்தாங்க ட்ராஃபி அப்படின்னா கன்சிக்யூட்டிவாக 5 டைம்ஸ் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இந்தியா கிட்டே இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியா இந்த சீரீஸை ரொம்ப ஒஸ்ட்டாக தோற்று ஆஸ்திரேலியா 3-1 அப்படின்னு ஈஸியாகவே வின் பண்ணிட்டாங்க. இதில் முக்கியமான கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்தியாவோட டாப் ஆர்டர் பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா போன வாட்டி பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஆஸ்திரேலியாவில் போய் இந்தியா ஆடும்போது இந்தியாவோட பேட்டர்ஸ் ரஹானே, புஜாரா, கில், பண்ட் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. லோயர் ஆர்டரில் பார்த்திங்கன்னா அஸ்வின், வாஷிங்டன் சுந்தர், நவ்தீப் சைனி, ஷார்துல் தாக்கூர்லாம் ரன் அடிச்சிருப்பார். பட் இந்த வாட்டி அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா யாருமே பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணல. டாப் ஆர்டர்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சொதப்பல். கேஎல் ராகுல் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டெஸ்ட்டு நல்லா ஆடினார். கடைசி 2 டெஸ்ட்டு கேஎல் ராகுலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில. அவரும் பார்த்திங்கன்னா அவரோட ஃபார்மும் கொஞ்சம் டிப்பாச்சு. ஏன்னா 4th டெஸ்ட்டில் ரோஹித் சர்மா அகைன் ஓப்பனிங் கேஎல் ராகுல் அவுட் ஆஃப் பொசிஷன் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்சர்ன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. டீமோட பிளானிங், நாங்கள் இந்த பொசிஷன் தான் ஆட போகிறோம். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் விட்டிங்கன்னா விக்கெட் தான். அது ஓப்பனராக இருந்தாலும் சரி, கடைசி விக்கெட்டாக இருந்தாலும் சரி. விக்கெட்டு போச்சுன்னா ஏன்னா இங்கே நமக்கு நம்பர் ஆஃப் ஓவர்ஸ், நம்பர் ஆஃப் பால்ஸ் அதிகமாக இருக்கும். பட் விக்கெட் அதே 10 விக்கெட் தான். அதுக்கு பிளான் பண்ணி இந்தியன் டீம் ஆடலையோ அப்படின்ற ஒரு கன்சர்ன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு பக்கம் என்ன தான் நம்ம இந்தியன் டீமோட டாப் ஆர்டர் பேட்டிங்கோட அவுட் ஆஃப் ஃபார்ம் பற்றி பேசுனீங்கன்னா, அதே பக்கம் பார்த்திங்கன்னா பவுலர்ஸில் ஃபாஸ்ட் பவுலிங்கில் ஜஸ்பீத் பும்ராவுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இல்லவே இல்லை. சிராஜும் பார்த்தீங்கன்னா 4th டெஸ்ட்டோட 2nd இன்னிங்ஸ்லையும் 5th டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா பவுலிங் போட்டிருந்தார். 5th டெஸ்ட்டில் பிரசித் கிருஷ்ணா ஓரளவுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணார். பட் அப்போ பார்த்தீங்கன்னா பும்ராக்கு இன்ஜுரின்னு சொல்லிட்டு அவர் பவுலிங்கே போடலை. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ட்ரெயின் ஆகிட்டார்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா 25 ஓவர் 30 ஓவர்னு பும்ரா கண்டினியூஸாக பவுலிங் போட்டுகிட்டே இருக்காருங்க. இந்த சீரீஸில் மட்டும் பும்ரா 32 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேன் ஆஃப் த சீரீஸும் அவர் தான், டவுட்டே வேணாம். ஸோ பும்ராவுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட் இல்லை, ஷமி இல்லைன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கன்சர்னாக இந்தியாவுக்கு இருந்துச்சு. அதை நம்மளால் கிளியராக பார்க்கவே முடிஞ்சுது. அடுத்து சொல்லணும்னா அஸ்வின் மிட் ஆஃப் த சீரீஸில் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது. அஸ்வின் இருந்திருந்தாருன்னா கம்பல்சரி அஸ்வின் ஆடி இருப்பாங்களான்றது சொல்ல முடியாது. பட் வாஷிங்டன் சுந்தரை பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட்லேயும் ஆடினாங்க. அவருக்கு பவுலிங்கே கொடுக்கல. அப்புறம் எதுக்கு அவர் ஆடுறாங்கன்னு தெரியல. ஏன்னா வாஷிங்டன் சுந்தரை நீங்கள் அவ்வளோ லோயர் டவுன் ஆர்டரில் பேட்ஸ்மேனாக ஆடவே முடியாது. அவர் நீங்கள் பவுலரே ஆடுறீங்கன்னா பவுலிங் கொடுக்கணும். அவர் எந்த மேட்ச்லையும் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஓவர்ஸ் கூட பவுலிங் போடலன்னு நினைக்கிறேன். எம்சிஜி டெஸ்ட்லேயும் ஒரு பவுலிங் போடல, எஸ்சிஜி டெஸ்ட்டில் அவருக்கு பவுலிங்கே கொடுக்கல. ரீசன் என்னன்னு தெரியல. அதுக்கு பதில் ஒரு பியூர் ஸ்டார்ட் பேட்டரியே நம்ம ஆடிட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸும் இந்தியன் டீம் பண்ணாங்க. கடைசி டெஸ்ட்டில் ரோஹித் சர்மாவே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுனே பண்ணிட்டார். நான் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கேன், அதனால் பும்ரா அகெயின் கேப்டன்சி டேக் ஓவர் பண்ணார். இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் சைடில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்தியன் டீம் சைடில் பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா பும்ராவோட ஃபார்ம். பட் அவரும் இப்போ இன்ஜுரியில் இருக்கார். அவர் ரெக்கவர் ஆகி ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வருவார் அப்படின்னு நம்புறதை தவிர வேறு வழி இல்லை. அகெயின் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜெய்சவாலோட பேட்டிங். அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எமர்ஜிங் ஸ்டாராக இருந்தவர். இப்போ இந்தியன் டீமோட ஆக்சுவல் எல்லா ஃபார்மேட்டுக்கும் ஒரு ஓப்பன் பண்ணுற அளவுக்கு ஒரு கேண்டிடேட்டாக அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். டெஸ்ட்லலாம் அவரோட ஸ்பாட்டை அவர் சீலே பண்ணிட்டார், டவுட்டே வேணாம். ஒரு ஓப்பனர் ஸ்பாட் நீங்கள் எழுதணும் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்சவால் எழுதிட்டு அவர் கூட யார் ஓப்பனிங் பண்ண போகிறா அப்படி தான் நம்ம இதுக்கப்புறம் எழுதுகிற அளவுக்கு வரும். அவரோட ஸ்பாட் சீல்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி எம்சிஜியில் அவர் போட்ட 100 போதும். அவர் எந்த அளவுக்கு இந்தியன் டீமுக்கு இந்த சீரீஸில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறதுக்கு.
தென் ஒன் அண்ட் ஒன்லி ஜஸ்பிரித் பும்ரா. இந்தியன் டீமோட மிகப்பெரிய லெஜண்ட்ஸ்ன்னு சொல்கிற விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இவங்களுடைய பேட்லேருந்து ரன் வராதது தான் மிகப்பெரிய கன்சர்னாகவே இருக்குது. அகெயின் நம்ம ரிஷப் பண்டெல்லாம் போயிட்டு நீ டிஃபென்ஸ் ஆர்டர்லாம் சொல்ல முடியாது. அவர் அந்த கடைசி இன்னிங்ஸில் ஆனார் பார்த்தீங்களா, அதுதான் அவரோட கேம், அதுதான் ரிஷப் பண்ட். இதை தான் நம்ம அவர்கிட்டருந்து எதிர்பார்க்க முடியும். இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இந்தியன் டீம் வந்து இந்த பிஜிடி சீரீஸை லூஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள். இது என்னோட கருத்து தான். இதில் உங்களுக்கு எதனா வேற்று கருத்து இருக்கலாம், அதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்தியா இதுக்கப்புறம் வரப்போகிற இந்த இங்கிலாந்து சீரீஸ் T20 அண்ட் ODI இதில் இந்தியன் டீமோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் ஜூலையில் தான் இந்தியன் டீம் வந்து இங்கிலாந்து கூட டெஸ்ட் ஆட போகிறாங்க. இந்த WTC ஃபைனல் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு WTC ஃபைனலுக்கு இந்தியா என்ன பண்ணால் குவாலிஃபை ஆகலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.